நம் தகப்பன் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் எப்படி இருப்பாராம்? பறந்து காக்கிற பட்சிகளைப் போல எருசலேமின் மேல் சேனைகளின் கர்த்தர் ஆதரவா இருப்பார். இந்த உலகத்துல நமக்கு யார் ஆதரவு இல்லாத தவித்து கொண்டு இருந்தாலும், பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் நமக்கு ஆதரவா இருக்கிறார். ஆதரவாய் மாத்திரம் அல்ல, நம்மை தப்பு பண்ணுகிறவரும், கடந்து வந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். வேதத்துல சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து நம்மை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல நம்முடைய சூழ்நிலை மத்தியில நம்ம நம்பினவர்கள் நம்ம விட்டு விலகி சென்றாலும், இந்த உலகத்துல ஆதரவின்றி நம்ம தவித்து கொண்டிருந்தாலும், வேதம் சொல்லுகிறது பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராய், சீயோனிலிருந்து நம்மளை ஆதரிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். வேதத்துல தாவீதுடைய வாழ்க்கையை நாம் வாசிப்போம் என்று சொன்னார். அவர் சொல்றார், அவருக்கு முன்பாக இருந்த எல்லா சத்துருக்கள் மத்தியிலும் அவருக்கு எதிராக நிறைய பேர் எதிரிட்டு வந்தார்களோ, நிறைய சதிகள் செய்தாலும், நிறைய காரியங்கள் அவருக்கு முன்பாக கடந்து வந்தாலும், அவர் சொல்றாரு, ஆபத்திலே கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி. அந்த ஆதரவு நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயங்களை கொடுத்தார்.